ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா வீட்டில் தினம் தினம் ஏகப்பட்ட பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், எதை எடுத்தாலும் தோல்வி, என்ன செஞ்சாலும் அதை வெற்றி அடையவே மாட்டேங்குது. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன கோயிலுக்கு போனாலும் சரி, நான் நிறையா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், இன்றைக்கி எதுவுமே சரியாகலை, நிறைய உபாசனைகள் பண்ணியாச்சு, எதுவுமே எனக்கு சரியாகலை, எனக்கு ஒரே கஷ்டந்தே ஏற்படுது, எந்த சாமியும் என்னை காப்பாற்றலை, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு ஒரு சைடு இருந்தாலும், வீட்டில் உள்ள சின்ன சின்ன பொருட்கள், நான் சொல்லக்கூடிய அந்த மாதிரி பொருட்கள் இருந்தாலும், நீங்கள் என்னதான் வெளியில் போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாலும், வீட்டில் உள்ள அந்த துஷ்ட சக்திகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் வர விடாது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலந்தி வலை, நூலாம்படைன்னு சொல்லுவோம், அது அங்களுக்கு எங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து சுத்தப்படுத்திடணும். வாரத்துக்கு ஒரு தடவை அதெல்லாம் சுத்தப்படுத்திடுங்க. ஏன்னா அந்த சிலந்தி வலை போல் பார்த்திங்கன்னா, சிலந்தி பூச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு மூதேவியை ஈஸியாக உங்களுக்கு வீட்டுக்கு இழுத்துட்டு வரும். அந்த சிலந்தி வலை பார்த்திங்கன்னா மனசளவில் அந்த சிலந்தி வலை ஒவ்வொன்றும் பின்னுற மாதிரி மனசுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளோ வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு பின்னிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இருக்காது, ஒருத்தரை பிடிக்காமல் மனக்கசப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த சிலந்தி வலைகள் இருந்துச்சுன்னா நூலாம்படைன்னு சொல்லுவோம், அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுங்க. சின்னதாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெருசாக வட விட்றாதீங்க. அப்பப்போ சின்னதாக இருந்தாலும் ஒரு 2-3 நாளில் நீங்கள் அதை தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிழிஞ்ச பஞ்சு தலைவாணி, அதாவது சில பேர் தலைவாணி யூஸ் பண்ணுவாங்க, பெட்டு யூஸ் பண்ணுவாங்க, சேரு, இது எல்லாத்துலேயுமே கிழிஞ்சு போய் லைட்டாக பஞ்சு வெளியில் வந்துடும், அதுங்களுக்கு எங்களை பறக்கும். அந்த மாதிரி பஞ்சு பறந்தாலும் நீங்கள் எந்த அளவிற்கு செல்வங்கள் சேர்த்து ஈட்டி வச்சுருந்தாலும் சரி, எத்தனை தலைமுறைக்கு காசு சேர்த்து வச்சுருந்தாலும் சரி, அந்த பஞ்சு பறக்கிற மாதிரி காசு தண்ணியாக உங்களுக்கு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். செல்வம்ங்கிறது கொஞ்சம் கூட உங்களுக்கு தங்கவே தங்காது. அந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடியது. இது ரெண்டுமே நீங்கள் வீட்டில் அடிக்கடி செய்ய வேண்டிய ஒரு இது. நூலாம்படம் இருக்கான்னு பாருங்கள். வீட்டில் எதுவும் கிழிஞ்ச உடைகளோ, அழுக்கு ட்ரெஸ்ஸு, துர்நாற்றம் வீசக்கூடிய அழுக்கு உடைகள், இது இந்த மாதிரி என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் வச்சுக்காதீங்க. ஒரு வாரத்துக்கு மேலே ட்ரெஸ்ஸை துவைக்காமல் போட்டிங்கன்னா இந்த துர்நாற்றங்கள் ஏற்படும். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் குறையும். துர்நாற்றம் ஒரு இடத்துல ஏற்பட்டுச்சுனாலே அந்த இடத்துக்கு ஈஸியாக உங்களுக்கு மூதேவி தான் வந்து குடிக்கொள்ளும். அதனால் வீட்டை எப்போவுமே சுத்தபத்தமாக வச்சு, நல்லா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டில் வாசப்படியில் மாட்டுச்சாணம் தொளித்து, மஞ்சள் தொளித்து, மாட்டுக்கோமியம் தொளித்து, இதெல்லாம் பண்ணுறது அந்த வாசனைக்கு லக்ஷ்மி தேவி சீக்கிரம் நமக்கு ஆகர்ஷணமாகி வருவாங்க அப்படிங்கிறத. வீட்டுக்குள்ளே நீங்கள் துர்நாற்றத்தோட பழைய உடைகளை நீங்கள் துவைக்காமல் போட்டு வச்சுருக்கிறதுனால, பாத்திரங்களை கழுவாமல் போடுறதுனாலையும், அதனால் ஏற்படக்கூடிய துர்நாற்றங்கள்னால லக்ஷ்மி வீட்டை விட்டு போயிடும். மூதேவி உங்களை ஈஸியாக வந்து உங்களை பிடிச்சிக்கும். நீங்கள் என்ன வேலைக்கு போய் தொழில் செஞ்சு எவ்வளோ வெற்றி நிலையில் இருந்தாலும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சாம்ராஜ்யத்தையே சரித்து கடைசியில் நடுத்தருவுக்கு கொண்டு வந்து விட்டுரும். அந்தளவுக்கு ஒரு ஆபத்தானது இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் வீட்டில் அதெல்லாம் உடனே நீங்கள் அதை சுத்தப்படுத்திடணும்.